கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வைதீக ஸ்மரணை இல்லாமல் எல்லார மாதிரியும் ஒரு பெரிய லௌகீக வாழ்க்கையும் ஒரு அட்வொகேட் அந்த ஒரு தோரணையிலையும் அந்த ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருந்தார். ஸ்ரீ வெங்கட சுப்பிரமணியம் அட்வொகேட். அவர் வாழ்க்கையில் பெரிவாளுடைய பெருங்கருணை, பெரிவாளை தரிசனமே பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் பெரியவா எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறது இது ஒரு 2வது குடும்பம் நான் சந்திக்கிறது. முதல்ல கோயம்புத்தூரில் பவானி சுரேஷ் பார்த்தோம். இது 2வது ஸ்ரீ வெங்கட சுப்பிரமணியம் தம்பதிகள். அவர் தெய்வத்தின் குரலை படித்து தன்னுடைய வாழ்க்கை எப்படி மாற்றின்னு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது அவருடைய கிரகம். அவர் வீட்டினுடைய இதுலேயே இப்படி தான் போட்டிருக்கார். உபாசனம் பண்ணுறதுக்காக உபாசன வேதி. அவருடைய சுவாமி ரூம். ஒரு பூஜை ரூமையே ஒரு கோவில் மாதிரி வச்சுட்டு இருக்கார். நம்ம அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கேட்கலாம். அட்வொகேட் உபாசனை பண்ணுறார். சொல்லுங்க அட்வொகேட் சார். வெங்கட சுப்பிரமணியம்னு உங்கள் பேர், அட்வொகேட், இது 2 எனக்கு தெரியும். உங்கள் பேக்ரவுண்ட் கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு 5 வருஷம் முன்னாடி 2012 ஒரு 6 வருஷம் முன்னாடி மகாபெரியாவான்னு பேசினதில்லை, பெரியவான்னு சொன்னதில்லை. அப்படி பெரியவான்னு சொல்லாமல் இருந்து பெரியவாளுக்கு 10 பெரியவாளை தவிர்த்து வேறு எந்த சுவாமியும் தெரியலன்னாக்க அது பெரியவாளுக்கு தாத்பரியம்தான்.
அதுக்கு எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும்னு தெரியல. பெரிய கதை சத் சங்கத்தில் வந்துட்டு உட்காந்து டெய்லி நித்தியம் பேசிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து இந்த மொத்தத்துக்கு மூல காரணம் தெய்வத்தின் குரல் தான். இந்த தெய்வத்தின் குரல் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நித்திய அனுஷ்டானத்துலேருந்து எப்படி ஒரு மனுஷன் வந்துட்டு நித்திய அனுஷ்டானம்லாம் எப்படிலாம் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், யாருக்காக பண்ணணும், அது பண்ணுறதுனால என்ன சாஸ்திர சம்பிரதாயத்தை பற்றியெல்லாம் எல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக பெரியவா எழுதிக்கிறதுல பெரியவா ஸ்மரணியாகவே இருந்துகிட்டே இருக்கலாம் போகிறதுக்கு. மகாபெரிவான்னு சொல்கிறது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் மகாபெரிவா பார்த்தது கிடையாது, மடத்துக்கு வந்தது கிடையாது, எந்த சம்மந்தமும் இல்லாமல் திருமணம் வந்து 2005 வந்துட்டு ஒரு வைகுந்தம்னு அபரகாரியம் பண்ணுறதுக்கோசரம் ஒரு இடம் பார்த்து அந்த இடம் பார்த்து வரலாம் ஃபைனல் பண்ணி வேலை ஆரம்பிக்கும் போது நான் நடுவில் வந்து பெரியவாளை பிரதிஷ்டை பண்ணணும்னு ஒரு வைஷ்ணவர் சொன்னார். வைஷ்ணவர் வந்து பெரியவாளை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொன்னாரா? அதாவது இந்த இடத்துல நடுவில் ஏதாவது வைக்கணும், யாரை வைக்கணும்னு பார்த்து இருந்தது. அப்போ வந்து எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி தான் எனக்கு எல்லாமே மூல காரணம் போது பாட்டி பிரதிஷ்டை பண்ண இருந்தது. அப்புறம் பாட்டி சொந்தக்காரனாக வச்சோன்னா தர்ம காரியத்தில் என் சொந்தக்காரன் அத்தனை பேர் வச்சுருந்தான்னு ஒரு மனசில் வந்துடக்கூடாதுக்கோசரம் யாராவது வைக்கணுமேண்ணா அப்படின்ட்டு ஒரு வைஷ்ணவத்தை கேட்டேன். நீங்கள் வந்து அப்போ பக்கத்தில் மகாபெரிவா வந்து ஒரு மட்டை தேங்காய் வச்சுட்டு ஒரு சொதையில் அவள் ஆசிரமத்தில் இருக்குது, உணவாமர் ட்ரஸ்ட்டில் ஆசிரமத்தில் இருக்குது. ஏன்னா பெரியவாளை வச்சுருக்காங்கண்ணா அப்படின்னா அவ்வளோதான். எதுக்காக என்ன, அது தாத்பரியம் என்ன, பெரியவாளோட சரித்திரம், பெரியவாளோட இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் சரி பெரியவாளை வச்சிடலாமே அப்படின்ட்டு ஃபைபரில் ஆர்டர் பண்ணி பெரியவாளை பிரதிஷ்டை பண்ணிது. அப்போ பேசினே இருக்கும்போது இது மாதிரி நீங்கள் அந்த ஆசிரமத்தில் வைஷ்ணவர் சொன்னதுக்கப்புறம் வந்து பெரியவாளை அங்கே பிரதிஷ்டை பண்ணிது. அப்போ அந்த ஆசிரமத்தில் வந்துட்டு எல்லாமே அங்கே எல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கேன். அங்கே அரிசியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாம் ஃப்ரீ பண்ணுறடையா நானும் வைகுந்தத்தை ஃப்ரீயாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஐயோ அவசரப்பட்டு யாரும் சொல்லிடாதீங்க, நித்தியகர்மா மட்டத்தெலாம் ஜாஸ்தியாகும் வேலை, இல்லை நானும் எதாவது செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்து அப்போ வந்து பிரார்த்தனை பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியாது பெரியவாரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன், அவன் எல்லாம் பார்த்துப்பார் அப்படின்னு. அது வச்சது பெரியவா அங்கே பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் ஒரு 550 கர்மா பண்ணியிருக்கு, யார்கிட்டையும் எதுவும் பணம் வாங்காமல். அவள் 12ஆம் நாள் காரியம் முடிஞ்சப்பறம் அவள் என்ன தோணுதோ அதை கொடுத்து ரசீது கொடுத்துருக்கா. எது சொல்கிறேன்னா அப்போ வந்து மாதம் 1 லட்சம் ஆகும், உங்களால் முடியாது. புது வக்கீல் வந்து எடுத்தோடனே கொஞ்ச நாள் தான் தாங்குவார், புதுசெல்லாம் இருக்குது. வைகுந்தம் வந்துட்டு அபரகாரியெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி எங்கேயும் பழக்கமே கிடையாது, என்னவோ பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு டிஸ்கரேஜ் பண்ணேன். இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த சிரமம்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு 6 மாதம் வந்து பலவாட்டில் பண்ணிட்டே இருக்கும். ஒரு திருவங்காடில் வந்து பெரியாள் அப்பவும் அந்த 6 மாதத்தை பிரதிஷ்டை பண்ணி தவிர்த்து மகாபெரியாளை பற்றி படிக்கணும்னு தோணலை, பெரியாளை பார்க்கணும்னு தோணலை, அப்படியே இருந்தது. திருவங்காடில் வந்துட்டு எனக்கு எந்த வருஷம் இருக்கும் வைகுண்டம் ஆரம்பிச்சது? 2005 இந்த நவம்பர் டிசம்பரில் இனாகிரேஷன் பண்ணிட்டு 2006 வந்து திருவங்காடு வந்து வருஷம் நாங்கள் குளத்துக்கு போவோம். குலதெய்வம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் குலதெய்வம். அந்த ஊர் அப்பா பேர் வந்து அகோரம். அகோரமூர்த்தி சொன்னதுனால உச்சிகால அபிஷேகம்லாம் உண்டு. வருஷம் அங்கே போவோம். என் பொண்ணுக்கெல்லாம் முடியா இருக்குது, தங்கலாம் இருக்குது. ஸோ வருஷம் போகிறோமே. இந்த வருஷமும் போகணும். 2006 போச்சு. 2006 அங்கே போகும்போது அங்கே வந்து பாபு குருக்கள், சோம குருக்கள் இருக்காங்க. சோம குருக்கள் தான் 80 வயசு, இப்போ அவர் 79 வயசு இருக்குது. அவர் வந்து நீங்கள் வந்து இந்த ஊரில் வந்து அப்படி கும்பாபிஷேகம் நடக்க போகிறது, அகோரமூர்த்தி சொன்னது அதுக்கு யாராவது கைங்கறி பண்ணுறோம் அப்படின்னா. அப்போ தான் கோழிபுத்தி பெருமாள் கோயிலில் வந்து கைங்கறி பண்ணிட்டு வந்திருக்க ஒரு 5 லட்சம் செலவாகிடுச்சு. தப்பாக நினச்சிக்காரு. சுவாமிக்கெலாம் நான் செய்கிறது அவ்வளோவா பழக்கம் இல்லை, ஆசாமிக்கெலாம் செஞ்சு பழக்கம். அதனால் இல்லை ரொம்ப கம்பல் பண்ணார். சரி ரைட்டு அகோரமூர்த்தி சொன்னது அப்பா பேர் திருவங்காடு சேத்திரானம் வருஷம் போயிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஒத்துனேன். எவ்வளோ ஆகணும், 2 லட்சம் ஆகும் அப்படின்னா. சரி கொட்டேஷன் கொடுங்கண்ணா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்து ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணி கொட்டேஷன்லாம் அமைச்சார். 2 லட்ச ரூபா கொட்டேஷன் அமைச்சார். 2 லட்ச ரூபா கொட்டேஷன் கொடுத்து அந்த 2 லட்ச ரூபாய்க்கு நான் பண்ணுறேன். 2 வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணோன்னா இல்லை நீங்கள் ஒத்துட்டாரு, இன்னொருத்தர் வந்துட்டார், அப்பா சாமி வந்து அவர் தான் சொந்த ஊர் அவருக்கு, அவர் ஒத்துட்டாரு, நீங்கள் வேண்டாண்ணா அப்படின்னா. ஆனால் நான் வரலன்னு தான் சொன்னேன். நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு கம்பல் பண்ணல. சரி சாமிங்க எடுத்து கைங்கரியம் பண்ணுறது வேணாம் சொல்லக்கூடாதுன்னு அவனு சொல்லி விட்டுட்டோம். அப்படின்னு சொல்லி விட்டோம். அப்புறம் என்ன ஆச்சு, அப்புறம் 2 வாரம் கழிச்சு அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு அவர் வந்து வரல, நீங்கள் திருப்பி சேர்ந்துக்கோங்கன்னார். நான் திருப்பி சேர்ந்துக்கிட்டேன்னா அவர்னா ஒரு கண்டிஷன் என்ன சொன்னார்னா, இப்போ வந்து அகோரமூர்த்தி சன்னதில் எல்லா சன்னதியும் சேர்ந்த மாதிரி ஒரு காமன் இதில் வச்சுருக்கா. ஏன்னா எல்லாரும் அகோரமூர்த்தி சன்னதான் மற்ற சன்னதான் விட்டு போகிறது.
அதில் சேர்ந்துக்கோங்கண்ணா. நான் வந்து வரத்துக்கே யோஜனை பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு எங்கள் அப்பா பேர் அகவமூர்த்தினால நான் ஒத்துட்டேன். இப்போ வந்துட்டு நீ காமனில் சேர்ந்துக்கிறேன்றாரு. சரி சாமிக்காரங்கிட்ட போய் சொன்னால் ஏதாவது மன சங்கடம் பண்ணுவான்னு ஒத்துட்டேன். ஒத்துன்னு வந்தாச்சு. நான் பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. திருப்பி ஒரு 2 வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணி வேண்டாம் மொத்தமாக ஒருத்தர் ஓட் கொடுத்தா நீ வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதாவது அப்போ வந்து அந்த சூட்சமும் தெரியல. அன்னைக்கு 2 லட்ச ரூபா மட்டும் கொடுத்துருந்தானா இன்னைக்கு வந்துட்டு நான் அவங்க கூடலாம் பேசியிருக்க மாட்டேன். பெரியா இப்போ வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல என் லைஃப் மாறினது, வாழ்க்கை மாறினதுலாம் தெரியாது. அது என்னமோ வந்துட்டு போய் ஒத்துக்கல, விட்டுட்டார். அப்போ வந்து சொன்னார், அந்த சோமகுரு சொன்னார், நீ வந்துட்டு சும்மா இல்லாமல் ஒரு பிராமணனை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறதும் வானான்னு சொல்கிறதும் எனக்கு தர்ம சங்கடமாக இருக்கு. நான் பாண்டிச்சேரியில் அஜுரத்தில் போகும்போது ஒருத்தர் கேட்டார், நீ இவ்வளோ வயசாக இருக்குது எஜுரத்துக்கு என்ன பண்ணேன்னு கேட்டால், அந்த ஊசி துருக்கிற மாதிரி இருந்து சுருக்குனேன். அதனால் இந்த ஊரில் பாடசாலை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன், ஏதாவது கைகறி பண்ணுங்களேன் அப்படிங்க. நான் சொன்னேன், அண்ணா நான் வந்து எங்கேயோ பல்லாவரத்தில் ஐநூற்றில் ஆரம்பித்து 6 மாதம் தான் ஆறுது. அது பெரிய ப்ராஜெக்ட், மாதம் 1 லட்சம் செலவாகுது. அதை விட்டுட்டு அங்கேயிருந்து இங்கே வந்து கும்பாபிஷேகத்துக்கு மாட்டேன்னா அதை கம்பல் பண்ணல. அதுவும் இல்லைன்னு சொல்லி ஆயிடுச்சு. இப்போ பாடசாலைன்னா எவ்வளோ மாதம் ஆகும் அப்படின்னா ஒரு 25,000 செலவாகணும். 25,000 என்னால் முடியாதுன்னா தப்பாக நினச்சிப்பாருன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்து ஒரு திருப்பி 1 வாரம் 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி, அண்ணா இங்கே ஒரு இடம் விலைக்கு வந்திருக்கு, அந்த வேலை வந்து 13 லட்சம் சொல்கிறேன், அப்படியே ரெடியாக இருக்கு, நீங்கள் எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, நான் மற்றெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது என்னமோ திருவங்காடு விடாமல் படுத்து இருந்து திருவங்காடு என்ன திருவங்காடு போயிட்டு இருக்காளே அப்படின்னு ஆத்துக்காரி வேறு கேட்டுன்னு இருந்தா. அப்போ என்ன ஆச்சு, மாநிலத்தில் வந்து ஒரு கல்யாணம், யாருக்குமே சொல்ல, என் மேனேஜர் மாரிமுத்து இருக்கேன், 1 லட்சம் பணம் எடுத்துட்டு முடிவும் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற மடம் பெரியார் கோயில் அது பக்கத்தில் ஒரு இடம், 1 லட்சம் பணம் எடுத்துட்டு 13 லட்சம் ஃபைனல் பண்ணணும்னு சொல்லிட்டு மாநிலத்தில் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நானும் மாரிமுத்து மேனேஜரும் அங்கே ஆர்ச்சிக்கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணோம். அண்ணா நான் சொல்லிட்டேன், அவர் பேசியெல்லாம் ஃபைனல் பண்ணிட்டார். 13 லட்ச ரூபா, 1 லட்சம் அட்வான்ஸு, மீதி 2 மாதம் 3 மாதம் டைண்டு. 1 லட்சம் பணம் எடுத்துட்டு அந்த முனைக்கு போய் நிற்கிறோம். பணம் எடுத்துன்னு போனோம். அந்த ஆர்ச்சிக்கிட்ட வந்தோடனே ஃபோன் பண்ணி, நான் வந்துட்டேன்னு சொல்லுங்கள், போய் பணம் கொடுத்துலாம்னோம். 2 நிமிஷம் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்னா. ஃபோன் பண்ணி போயிட்டு சொல்கிறாரு, தப்பாக நினச்சிக்காரு, என்ன தரமாட்டேன்னா அந்த இடத்த எனக்கு மன்னிச்சிருக்கோம் அப்படின்றார். நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்துட்டு எனக்கு இஷ்டமே இல்லை, என்னை கம்பல் பண்ணல, நீங்கள் இப்போ வந்து இல்லைன்றல, பரவாயில்ல விட்டுருக்கோம் அப்படின்னேன். அப்போ வந்து என்ன ஆச்சு, நான் சொன்னேன், சரி இப்போ வந்து இத்தனை நாளாக நீங்கள் வரைக்கும் போனோம், எனக்கு ஒரு ஆக்ரோஷம் வந்து 4 மாட இதில் நான் பாடசாலை வைக்கிறேன், எனக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி நான் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் ஆரம்பிச்சது திருவங்காடு மகாபெரியார் கோயிலுக்கு. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. ஒரு ஒரு அட்ரஸ் கொடுத்து, ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து, இந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த ஃபோன் பண்ணி பேசுங்க, அந்த சொத்து வந்துட்டு தர்ம சொத்து, அது விலைக்கு வைக்க மாட்டா, நான் நம்பர் கொடுத்தேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க, ஏன்னா என்ன சத்தம் போடுவாங்க. அங்கே விசாரிச்சோன்னா அந்த இடம் விலைக்கும் கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. அந்த நம்பரை கொடுத்தார். நம்பர் கொடுத்து நான் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசினேன். அவர்கிட்ட பேசினேன்னா யார் என்ன இது கேட்டேன். நான் இது மாதிரி ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன், ஸ்ரீ வைஷ்ணவ டெஸ்ட்டில் மேனேஜர் டெஸ்ட்டாக இருக்கேன், பல்லாவரத்தில் விவகாரம் கட்டின்னு இருக்கேன், வேலை நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி இந்த ஊரில் பாடசாலை வைக்கலாம் ஆசையாக இருக்குது, அதனால் இந்த இடத்த எனக்கு கொஞ்சம் இல்லையா, அதெல்லாம் விற்கிற மாதிரி இல்லையா, யார் சொன்னா உங்களுக்கு, அப்படியே விற்கிறோம் தான். எனக்கு மச்சனை ஒருத்தர் இருக்கான், அவன் பேச்சுலரு, அவன் நம்பர் தரான், அவன்கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க, அவன் கொடுத்தானா வாங்கிக்கோங்க, வேற ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னாரு. அவர் நம்பர் கொடுத்தா உடனே அவரும் ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டுட்டார். எனக்கு கூட பிறந்த 5 சிஸ்டர்ஸ் கேட்காம நான் எதுவும் கலந்து முடியாது. கொடைக்கானலில் இருக்கிறவரை தான் டிசைடிங் அத்தாரிட்டி, காத்தால் நீங்கள் பேசினால அவருக்கு தான் டிசைடிங் அத்தாரிட்டி, அதனால் கொடுக்குறோன்னா அவரே போய் பார்த்து பேசிக்கணும்னு சொல்லிட்டார். ஏன்னா நான் திருப்பி சுற்றுறேன்னு விட்டுட்டேன். அன்றைக்கி ராத்திரி இன்னொரு கல்யாணம் ரிசப்ஷனில் சாப்பிட்டுன்னு இருக்கோம். சாப்பிடும்போது ஃபோனு எனக்கு காத்தால இருந்து கொடைக்கானல் ஃபோனு, ஒரு மாமி ஃபோனு, அந்த சைடில், நீ யார், எந்த ஊர், எனக்கு இந்த நம்பர் யார் கொடுத்தா, உனக்கு பூர்வீகம் என்ன, எல்லாம் ஒரு 15 நிமிஷம் ஃபோனில். நான் ரசஞ்சா சாப்பிட்டு அப்படியே விட்டு போயிட்டேன், ஏன்னா ஃபோன் வந்ததுன்ட்டு. ரொம்ப நேரம் பேசினானா எங்கள் தாத்தாவோட சொந்த தங்க பொண்ணுட்டு பேசிட்டு இருக்கேன். அப்படியா? அந்த சொத்து வந்துட்டு பரம்பரை சொத்து இருந்தது, பை டிஃபால்ட் யாரு என்ன சொன்னா அவருக்கு உண்மை தெரியாது. என்னடா இப்படி இல்லை, யாரா நீ அகோரத்து புள்ளியாடானா, ஆமாண்ணோ. உடனே ஒரு சைடு வந்து அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அத்தை பொண்ணு கல்யாணம் அப்படியே பேசிட்டு இருந்த போது என்ன எனக்கு இந்த இடம் வேணும்,
இந்த இடம் வந்து தர்ம காரியத்துக்கு போனோம், நீங்கள் வந்து நான் மெட்ராஸில் இங்கே இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கேன்னு கொடைக்கானல் நான் வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காரை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் போட்டு நேராக மதுரைக்கு போய் இறங்கி அங்கேயும் ஒரு காரை வச்சுட்டு ஒருத்தர் அடையாளம் தெரியாதே, இந்த கலர் இந்த பேண்ட் ஷர்ட் இந்த ஷர்ட் போட்டு ஹோட்டல் வாசல் நிற்கிறவான்னு சொன்னார். அழிச்சு போனேன். அங்கே போய் அங்கே இறங்கிட்டு பெரியாவோட படம் ஒன்று மகாபிரியா படம் கையில் எடுத்துருந்தேன். எடுத்துகிட்டு அங்கே போய் பெரியா அங்கே போய் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பெரியா படத்தை கையில் எடுத்துருந்தேன். பெரியா படம் ஒன்று ஒரு புக்கு வந்து வைகுந்தத்தை பற்றி ப்ரோஷர் போட்டு. இல்லை, இப்போ நடுவில் ஒரே ஒரு கேள்வி. அப்பெல்லாம் நீங்கள் தெய்வத்தின் குரல் படிக்கல இல்லையா? பின்ன பட் பெரியவாளுடைய இது வந்து அப்போ பெரிய கோவிலுக்கும் போகல. நான் போனது பாடசாலைக்கா போனது. வேற பாடசாலை ஆரம்பிக்கணும், அங்கே உள்ளேருந்து வெளியில் வந்து பாடசாலை வந்து தெய்வத்தின் குரல் பார்க்கல. பெரிய கோவில் இப்போ இருக்கிறது அப்போ இல்லை. சரி, அப்போ அந்த அன்னைக்கு தேதியில் முடிவு பண்ணல. பின்ன ஏன் பெரியவா ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு எப்படி தோணிது? பெரிய கையில் எடுத்துனா காரியம் நடக்கணும் தான், வேற என்ன சுயநலம் தான். அந்த நம்பிக்கைனா அப்பயே வந்து ஏன்னா அங்கே வந்து பல்லவாரத்தில் ஆரம்பிச்சு ஒரு 4-5 வருஷம் போயிட்டு இருக்கு. பெரியவாளை நம்ம பிடிச்சிப்போம், பெரியவாளை ஸ்மரணையாக இருப்போம்ட்டு அந்த ஒரு அப்படியே பெரியவாளை அப்படியே ஸ்மரணையாக இருப்போம்ட்டு அந்த கையில் புக்கு வச்சுட்டு அந்த படத்தை வச்சுருந்தோம். அங்கே போயிட்டு அவர்கிட்ட பேசினே இருந்தோம். பேசும்போது இந்த புக்கு கொடுத்தேன். பிரித்து என்னடா பெரியவா படம் போது இன்னொரு பெரியவா படம் கையில் வச்சுருந்தேன். எடுத்து பெரியவா என்னடா பெரியவானோட பெரியவா படத்தை கொடுக்குற டிஆர் அப்படின்னா அத்தை பேர் டி ராஜலட்சுமி. பெரியா படத்தை கொடுத்தேன். டிஆர்னு கூப்பிட்ட அத்தையை கூப்பிட்டுட்டு அவனை வந்து நான் மத்தியானம் சாயங்காலமாக தான் அதை பற்றி பேசணும்னு வச்சுருக்கேன். பெரியா படத்தை எடுத்து வந்துட்டான், அந்த இடத்த அவனை கொடுத்துரு அப்படின்னா. கொடுத்துருன்னா உடனே பழனி அந்த முருகர் அந்த குறிஞ்சி ஆண்டவர் மகாபரி கோயில் இருக்காங்க, அங்கே ஃபோன் பண்ணி சொந்தம் கத்தை பொண்ணுன்னொடனே என் ஊர்லேருந்து மாப்பிள்ளை வந்திருக்கான், அவனை மரியாதையெல்லாம் பண்ணி பரிவட்டம் கட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி நான் அவனை அழிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டேன். பட்டா ஜெராக்ஸ் காப்பி எடுத்திருந்தேன். நேராக அங்கே போனோம், பரிவட்டம் கட்டினேன், பட்டா காப்பி கையில் கொடுத்தேன். கொடுத்துட்டு என்ன ஒரு 4-5 கண்டிஷன் போட்டேன்னா, இந்த வருஷம் இந்த சொத்தில் வந்துட்டு வருஷம் ராதா கல்யாணமாக ஒரு 100 வருஷம் நடந்துருக்கு பரம்பரையாக, அது நீ நடத்தணும். தர்ம காரியத்துக்கு வந்து தர்மத்துக்கு தான் சத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தோற்று சேல்ரிலாம் போட முடியாது, வைக்கக்கூடாது சொத்து. கிரகஸ்தான் தங்கக்கூடாது, அங்கே தங்கினா நடுரோட்டு கொண்டு வந்துடும், ஆக்கர்ஷமான பூமி. அதனால் இந்த கண்டிஷன்லாம் இருந்து நீங்கள் பண்ணலன்னா அந்த சொத்து தரோம். இல்லாட்டி ஏன்னா நாளைக்கு பிரிஞ்சிருக்க குடும்பம் சேர்ந்துருக்கேன், திருப்பி நீங்கள் அது தெரியாமல் உள்ளே போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னாக்கா திருப்பி ரோட்டில் வந்து நம்மளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னா சரி நான் வந்துட்டு தர்மகாரியம் தான் தாராளமாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து இங்கே வந்தோன்னா சாவி கொடுங்க, நான் சாவி என்ன திறந்தே இருக்கு, நீ இப்போ எடுத்துக்கோ அப்படின்ட்டேன். ஓட்ட உடச்சல டிலாபிடேட் கண்டிஷன். அங்கே வந்து சாவி கேட்டோம். அப்புறம் நேரம் இங்கேன்னு போனோம், திருவண்ணாடு போனோம். அப்போ இன்னும் குழம்பு சொன்னார், நான் அப்போ வந்து முருகர் வெள்ளி தேவனை செட்டு, வலம்பூரி சங்கு, பிள்ளையார், ராமபட்டாபிஷேகம் அதெல்லாம் இருக்கு. நமது பரம்பரையா இருக்கிறது அது அங்க யாரோ ஒருத்தர் வச்சுருக்கா. ஒரு வருஷம் எனக்கு டைம், நான் சாமியை வந்து தேடுறேன், எனக்கு கிடைக்கல. ஒரு வருஷம் கூட டைம் கூட நான் கண்டுபிடிச்சு அதை உங்கள்கிட்ட சேர்க்கிறேன், நீங்க அதையும் பார்த்துக்கணும் அந்த சாமியும் பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தா. நான் இங்கேன்னு போய் அங்கே திருவண்ணாடில் போய் நின்று அங்கே வெளில இருந்து யாஜகாலாம் படுத்துருந்தா, என்க்ரோச் ஆயிருக்கு, கடையெல்லாம் 4 கடையெல்லாம் உள்ளுக்குள்ள வந்துருக்கு. எப்போ வேணா கட்டணம் வந்து திறந்து நிற்கிறேன். அப்போ ஒரு குறுக்கள் வெளியில் போகிறார். அதுக்குள்ளே இந்த நியூஸ் போயிடுது, இன்னொரு பேரன் சொத்துன்ட்டு பேரன் வந்திருக்கான் அப்படின்ட்டு. நான் ஒரு பேரன் பரம்பரையில் பை டிஃபால்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வரணும், பரம்பரைக்கு வரணும். ஏன்னா அவன் 5 சிஸ்டர்ஸு, ஒரு பிள்ளை பேச்சுலரு, அவர் காலத்துக்கு அப்புறம் இங்கே வரணும். என்ன இங்கே வந்து கேளு என்ன பண்ண போகிற அப்படின்னா, பாடசாலை இந்த ஊரில் பாடசாலை யார் வரப்போறான்னா தெரியல, உள்ளே வந்து சுவாமி என்னை வெளில துரத்துட்டேன், அதனால் என்ன பண்ண போகிறது தெரியல. என்ன அடுத்த வார்த்தை என்ன சொன்னான்னா, சரி அது போட்டோம், உங்கள் ஆத்து சாமியெலாம் நான் நித்தியம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், வந்து வாங்கிக்கோ, யாருமே வரவே இல்லை, உங்களுக்கு சாமி உங்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லி அங்கே போனால் முருகர் வள்ளி தேவனை செட்டு, வலம்புரி சங்கு, ராமபட்டாபிஷேகம், எல்லா சாதி கிராமம் எல்லாம் இருக்குது. மொத்தத்தையும் கொடுத்துட்டா அது ஃபோன் பண்ணேன் கொடைக்கானலுக்கு, என்னடா பண்ணுற மேஜிக் வேண்ட மாதிரி வந்த போனேன், சாவி எடுத்தேன், சாமி கிடச்சிதுன்ற என்னமோ நடக்குது, உண்மை புரியலையே அப்படின்னா. எனக்கும் தெரியல. அப்பயும் பெரியவா கோவில் பெரியவாவோட மனசு இது உண்மை கிடையாது, பாடசாலை தான். மடம் இடிச்சுது, எல்லாம் பண்ணி டெமாலிஷ் பண்ணி பூமி பூஜை போட போகிறோம். ஒரு 4 நாள் முன்னாடி திருப்பி தரமாட்டேன்ட்டான்னு சொத்தேன். எல்லாம் இடிச்சு பில்டிங்லாம் டெமாலிஷ் பண்ணி ஊரெல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி தரமாட்டேன் அப்படின்ட்டா. கன்சன்ட்டு தரமாட்டேன் அப்படின்னா நான் சொன்னேன், என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு கொடுத்தாச்சு, எனக்கு மான மரியாதை இருக்குது, நான் விடமாட்டேன். இவ்வளோ தூரம் அலைஞ்சி கோயில் உள்ள வெளியில் திறந்து இங்கே வந்து இங்கே முடியாதுன்னா 1-2 பார்த்தா எனக்கு அவ்வளோ தகராறு. கடைசியில் பெரியவா வந்து இப்போ எனக்கு பெரியாவோட சூட்சம் அப்போ தெரியல, அந்த சூட்சமத்தில் பெரியவா எனக்கு அந்த இடத்த கொடுத்துட்டா. அந்த இடத்த வாங்கியாச்சு, வாங்கி கட்டணம்லாம் கட்டி எல்லாம் பண்ணி பாதி கட்டம் நடந்துக்கும் போது ஃபோட்டோ கண்ண பையனுக்கு நிச்சயமாகும். அப்போ வந்து கூப்பிட்டுருந்தேன் என்ன, ஒரு ஞாயிற்றுக்கிழமை
பாடசாலைக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பாடசாலை, அந்த பக்கம் உபன்யாசம் பண்ணுறது வைதிகால யாராவது வந்தாலும் உட்காந்துக்கிறதுக்குன்னு ஒரு ஹால், ஒன்று பெரிய ஹால் இப்போ இருக்கிற பெரிய கோயில் பண்ணிது. அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு 2 மாதத்துக்கு 2 பிளாக்கு நடுவில் ஒரு ரூஃப் போட்டு இன்ஜினியர்கிட்ட சொன்னேன், பல்லாவரத்தில் வந்துட்டு பெரிய நிற்கிற மாதிரி ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன், எந்த ஏஜென்ட் எதுவும் வரல, சுயநலமாக வச்சுது, அதேமாதிரி இங்கேயும் ஒரு பெரிய ஆளை பிரதிஷ்டை பண்ணிக்கலாம், நடுவில் ஒரு துளசி மாடத்துக்கு அங்கே வச்சுருவோம், வந்து பார்த்தோன்னா யாரோ பார்த்தா ஒரு பயம் இருக்கும் அப்படின்னா. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு மத்தியானம், அதாவது சில பேருக்கு வந்து மத்தியானம் படம் கண்டா நடக்காதுமா, எனக்கு எல்லாமே பகல் கனவு தான் எனக்கு பலிச்சிருக்கு. ஒரு 12-1 மணிக்கு நான் படுத்துட்டு இருக்கேன், பெரியா வந்து கனவுல வந்து என்னடா என்ன போற வர பிரதிஷ்டை பண்ண போறியான்னு கேட்டா. போற வர வழியில பிரதிஷ்டை பண்ண போறியான்னு கேட்டா. அப்படியே தூக்கி வாரி எழுந்து ஆத்துக்கார்ட்ட சொன்னேன், பெரியவாளை தோற்று எந்த சாமியும் கிடையாது, பெரியவாள் கோவில்ன்ட்டு பாடசாலைன்னு பிளான் பண்ணதை பெரியவா கோயிலும் மனசு மாறி பெரியவாளை தோற்று எந்த சுவாமியும் கிடையாது. இப்போ பெரியா ஒரு 500 படம், அந்த படம் வாங்குறது சிரமப்பட்டது, அது எப்படி நடந்தது, பெரியா அவர் மூலமாவே வந்தது, பெரியவா பக்தா வந்து ஏற்றிய முரளி. அது வந்து முதல்ல வந்து சிரமப்பட்டு முன்னாடி யார் யாரோ தரேன்ட்டு அப்புறம் விற்க ஆரம்பிக்கிற மாதிரி போயிட்டு அப்புறம் சரி வரல. அப்புறம் ஒரு நாள் வந்து ஆராதனை, பெரிய ஆராதனைக்கு வந்து காஞ்சிபுரம் ஓரிகையில் போய் சாப்பிட்டு இருக்கும்போது அண்ணன் பரிமாறினார் ஒரு அந்த முரளி. அப்போ அந்த முரளி தெரியாது பண்ணுவன்ட்டு வந்து அடுத்த நாள் வந்து எனக்கு ஃபோட்டோவே கிடைக்கலன்னு போது, நீ அங்கே ஏற்றிய முரளிக்கார அவரை போய் பாருங்க அப்படின்னா அங்கே போனோன்னா அவர் முதல் நாள் எனக்கு அண்ணன் பரிமாற ஆராதனைக்கு உள்ளே போனால் பெட்ரூம் திறந்தார், பாக்ஸாக எடுத்து வச்சு அவனுக்கு என்ன ஒன்றுவோ எடுத்து வந்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 200 படம் நான் ரிட்டர்ன் பண்ணேன். நான் முதல்ல ஆரம்பிக்கிற ஒரு 20 படம் வைக்கணும், அப்புறம் 40, 80, 160, 320, 500 படம் பெரியவாளங்க வச்சு பெரியவாளை பல்லக்கில் வச்சு எல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் ஆகி அப்புறம் அந்த ஊரில் பாடசாலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரியவா கோயிலை வச்சுட்டு வேலை காமிக்கிறான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். 4 மாதம் 5 மாதம் பாடசாலைன்னா என்ன தெரியாது, மீசை வச்சுருந்தேன், ஹோட்டலுக்கு போவேன், பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தேன். பெரியவாள் ஆற்றுல பெரிய சேம்பரில் பெரியவா படம் இருக்குது, பெரியவாளை பார்த்தது கிடையாது, பெரியவா படத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணது கிடையாது, நெத்திக்கு விபூதி எடுக்க மாட்டேன், வருஷத்துக்கு ஒரு தடவை ஆவணி ஆட்டும் போது தான் கச்சை நட்டிக்கிறது, ஆவணி ஆட்டம் பண்ணுறது. நீங்கள் அப்படி மாமியை சுற்றி சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்களும் மாடர்ன் பொண்ணு, ரொம்ப மாடர்னும் இல்லை, அதுக்காக ரொம்ப ட்ரெடிஷ்னல் கிடையாது. நார்மலா கோவிலுக்கு போவேன், எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுவேன், என் பக்திங்கிறது அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப பெருமாள் பக்தை, வெரி குட் அப்படின்னு சொல்லுவேன். இவர்கிட்ட கூட ஒரு வாட்டி டிபேட் கூட, என்ன நீங்க பெரியவா சொல்ற, பெருமாளோட பெரியவாளானே கேட்டிருக்கேன். வெரி குட். அப்போ ஒருத்தர் கனவுல வந்து பெரியவா அப்படியே போய் பெருமாளோட ஐக்கியம் ஆயிட்டார் திருப்பதியில. உங்களுக்கு சொப்பனத்திலே அப்படியே அவரும் இப்பவும் நான் எங்க பெரியவா இங்க பெரியவால ராஜான்னு தான் வச்சுருக்கேன், அதனால நான் தான் அவருக்கு பூ அலங்காரம்லாம் பண்ணேன். ஏன்னா பெருமாள் வந்து அலங்காரம் தெரியாது, அதனால இவரை வந்து நான் அலங்காரம் பண்ணி தான் எனக்கு வந்து உங்களுடைய சொப்பனத்துல பெரியவா அப்படி வந்தால அப்படி ஒரு வைஷ்ணவர் கனவுல, அதாவது ஒரு நாள் வந்து இது மாதிரி கோயில் கட்டி முடிச்ச உடனே நித்தியம் அந்த பக்தாலாம் வருவா. எனக்கு வந்து என்ன பெரியவாளை வந்து யாராவது பார்த்து ஸ்மரணையை பார்த்து பெரியவாளை ரெகனைஸ் பண்ணிப்பாளா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆதாரம். ஏன்னா பெரியவா கோயில் முன்னாடி எதுவும் இல்லை, பெரியவா கோயில் நான் பார்த்தும் கிடையாது, பெரியவாளை பற்றி தெரியாது எனக்கு, பெரியவா சத்சங்கமும் தெரியாது, எந்த குரூப்பும் தெரியாது. ஆனால் நானே தனியாக எல்லாம் பண்ண உடனே நம்ம தனியாக எல்லாம் பண்ணிட்டாலும் 4 பேர் வருவாளா, நமஸ்காரம் பண்ணுவாளா, பெரியவான்னு ரெகனைஸ் பண்ணிப்பாளா, இது கோவில்னு எடுத்துப்பாளான்னு ரொம்ப யாராவது வந்தாங்கன்னா உடனே அவளை போய் பார்க்கறது, அவள் ரியாக்ஷனை பார்க்கறது, அவளோட ஆதங்கத்தை பார்க்கறது. அங்கே சொல்லி சொல்கிற மேனேஜராக வந்தானா யாராவது சொன்னா அங்கே நோட் ஒன்று டைரி போட்டு வச்சுருக்கேன் எழுதினா. அது மாதிரி ஒரு நாள் ஃபோன் வந்தது. அப்போ ஒரு நாள் காத்தால இவ வந்துட்டு எனக்கு வந்து இதெல்லாம் முடிஞ்சு கட்டணம் கட்டி முடிஞ்ச உடனே என்ன ஆச்சு, எங்கள் சொந்தக்கார யாரை கொடுத்தாளா அவருக்கு ஒருத்தர் வந்து போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். யார் இது வந்துட்டு ஊர்லேருந்து தெரியாமல் வந்துட்டு இடிச்சு கட்டிட்டு எல்லாம் பண்ணிவிட்டான், கன்சர்ட் எல்லாம் வாங்கியாச்சு, அதனால தட்சணம் அவனை கூப்பிடு அப்படின்னு அங்கே சனிக்கிழமைக்கு ஒரு ரகலை பண்ணுறான். இங்கே சாமிக்கு நான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். அவன் ராஜேந்திர வாட்ச்மேன் சொன்னால் எங்கள் வக்கீலை பற்றி தப்பாக சொல்லாத, நீ அங்கே போய் கட்டணும், இதெல்லாம் முடியாது, இங்கே உள்ளுக்குள்ள வந்து தப்பு பண்ணிட்டாரு, அவர் தட்சணம் கூப்பிடணும் அப்படின்னா. நான் ஃபோனில் சொல்கிறேன், நீ கிளம்பி வாங்கினா மெட்ராஸுக்கு, நான் அதெல்லாம் வர முடியாது, இந்த தட்சணம் பாம்பேலேருந்து வந்திருக்கேன், திருவங்காடு வந்து மடத்தில் வந்து ரகலை பண்ணியிருந்தார். நான் சொன்னேன் திங்கட்கிழமைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னேன் மெட்ராஸ்க்கு, நீங்கள் வாங்க. வந்தபோது யார் எனக்கு கொடுத்தா எல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா, இது ஒரு சப்ஜெக்ட் மனசில். அப்போ வந்து இவளுக்கு வந்து மயிலாப்பூர் பக்கத்தில் நம்ம வீடு கட்டின்னு போனோம், நாகேஸ்வர பக்கத்தில் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை. என்னன்னா மாடியில் வீடு, கீழே ஆஃபீஸ்,
நடந்து நடந்து முட்டி வலி. நான் சொன்னேன் எங்கேயா கீழே ஆம் இருக்கட்டும் மேலே, அப்போ எங்கே போகலான்னா நான் வேற எங்கேயும் வரமாட்டேன், மயிலாப்பூர்னா நம்மளவா இருக்கட்டும், நாகேஸ்வர பார்க்கிட்ட இடம் பார்த்துக்கோ அப்படின்னா அங்கே இருந்தால் சரி வாக்கிங். ஸோ இது வந்து இந்த ஒன்று அங்கே பிரச்சனை ஒருத்தர் ஒன்று. ரெண்டாவது வீடா. மூணாவது வந்துட்டு அன்னைக்கு காத்தால சாப்பிட்டே இருக்கும்போது அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், நம்ம இவர் தான் நம்ம காளி பிராண்டு பிந்து என்னன்னா காத்தால ஃபோன் பண்ணி அழகிறார். நான் இப்போ இன்னைக்கு இருக்கேன்னா பிரியா போட்ட பிச்சை தான், நான் பிழைச்சதே பெரியவாள் தான் ஒரே அழ ஆரம்பித்தேன். எனக்கு வந்து பிந்து வயசு எவ்வளோ தெரியாது, எவ்வளோ வயசான பொருட்டு அப்படின்னு எல்லாம் சொன்னார். உடனே அழ நான் ஸ்பீக்கர் ஃபோனு என் பெரியாளை பற்றி யாராவது சொன்னால் ஸ்பீக்கர் ஃபோனு, ஏன்னா ஆத்துக்காரின் பொண்ணுக்கும் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும் பெரியாளை பற்றி தெரியும்னு பேசுகிறோம். பண்ண கேட்குறா, என்ன பெரியவான்னு எல்லாம் சொல்கிறா, பெரியவா வந்து பெருமாளோட பெரியவாளா அப்படின்னு கேட்டா. தெரியலம்மா, எனக்கும் இப்போ தான் புதுசு, படித்தாதான் தெரியும், போனால் தான் தெரியும். அப்போ வந்து அது வரைக்கும் ஒன்றும் தெய்வத்துக்கு குரல் படிக்கவே இல்லை. எங்களுக்கெல்லாம் பெரியவானா நமக்கு கல்யாணம் தான், பெரியவாட்ட ஆசீர்வாதமும் அதோட முடிஞ்சு போச்சு. அந்த இது வரைக்கும் தான் தெரியும். அன்னைக்கு மாமாவுக்கு வந்து ஆப்ரேஷன், அன்னைக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் விஜய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன். மாமாவுக்கு குழந்தை கிடையாது. நானும் இவ்வளோ வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துருந்தோம் ஆப்ரேஷனுக்கு. அப்போ வந்து எங்கள் சொந்தக்கார பையன் ரமணின்னு வந்திருக்கான். எங்கள் அம்மாவுக்கும் ஒரே நாள் கல்யாணம் ஆச்சு. இது மாதிரி ஒரு தடவை ஃபோன் பண்ணா, 2 தடவை ஃபோன் பண்ணா, 3 தடவை ஃபோன் பண்ணா, 10 தடவை ஃபோன் பண்ணான்னு நான் சொன்னேன், என்னப்பா ஆப்ரேஷன்ப்பா? இல்லைப்பா ரொம்ப முக்கியமான விசேஷம். அப்போ தான் எனக்கு பெரியவா சொப்பனத்தில் இன்னொருத்தர் மூலியமாக வந்து பேச ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோடு மொத்தம் 15 எபிசோடுக்கு பின்னாடி எழுதுன்னு வச்சுருக்கேன் மனசில். இது மாதிரி பெரியவா கணக்கில் வந்து சொல்லியிருக்கா, நீங்கள் அவசியம் நீ கேட்கணும் அப்படின்னா என்னன்னா ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய கதை சொன்னான். பெரிய கதை சொல்லி மேனுஸ்கிரிப்டில் எழுதி வச்சிருக்கேன். பெரியவா வந்துட்டு எங்களெல்லாம் வந்துட்டு பெரியவா காவலில் என் பேர் வக்கீல் வக்கீல் வந்துட்டானா அப்படின்னு கேட்பாளாம் பெரியவா. அப்படியே அழிச்சுட்டு அப்படியே போய் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு யூனிவர்சிட்டியில் மாத்தியானம் பண்ணா பெரியவா. பண்ணி முடிச்ச உடனே நேரம் அங்கே போயிட்டு திருப்பதியில் போய் தோசம்பத்துக்கு நின்று எல்லாரும் வந்துட்டா பெருமாளை பாருங்க அப்படின்னாலாம். எல்லாரும் பார்த்தோன்னா பெரியவா நேராக போய் பெரியவாளோட ஐக்கியமாயிரும். பெருமாள் கூட ஐக்கியம் அழகலாம். அது கேட்டோன்னே அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காத்தால தான் அவள் கேட்டா பெரியவாள் வந்து பெரியவாளோட பெரியவாளா அப்படி கேட்டது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அன்னைக்கு வந்து காரில் ரிட்டர்ன் போயிட்டே இருக்கும்போது இந்த ஊரில் வந்து தகராறு பண்ணார் பாருங்க சொந்தக்காரன். இது வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா, 1 கோடி ரூபா கொடுத்து செலவு பண்ணியிருக்காள், யாரோ தகராறு பண்ணுறான், இப்போ வெளில போனால் என்ன பண்ணாரு, அவசரப்பட்டு பண்ணிட்டாள். நீங்கள் இது மாதிரி ஒரு தகராறு பண்ணுறான். ஒரு பிராமணன் என்ன சொன்னால், அந்த பிராமணன் இவனும் ஒரு பிராமணன் பெரியவா அங்கே உட்காந்து உண்மையாக இருந்தால் சாயங்காலத்துக்குள்ள பெரியவா ஏதாவது வழி சொல்லணும். என்ன பண்ணாலும் அவன் பஸ்பமாக ஆகிக்கணும்னு எனக்கு போவோம். 2 3வது வந்துட்டு இந்த வீடு சமாச்சாரம் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு அந்த வைஷ்ணவ நேராக போய் பார்த்துக்கணும். நான் இவ்வளோ நேரம் ஆஸ்பத்திரி ஆப்ரேஷன் முடிஞ்சேன்னா பூ பழம் எடுத்துட்டு அவள் வைஷ்ணவத்துக்கு போனால் முதல்ல பெரியவாள் இந்த ஐக்கியமான சொன்னார். 2வது 4 பேர் சொல்லி உப்பன் கோவிந்தன் வெங்கட்ராமன் 5 பேரில் யாரோ ஒருத்தர் அவனுக்கு பிரச்சனை பண்ணுறான், பதிலுக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லு, சரியா போடு. பதில் கொடுக்க சொல்லு, சரியா போடணும். அவருக்கு எதுவும் தெரியாது. அவருக்கு என்ன விஷயம் அதாவது பெரிய உங்கள்கிட்ட சொல்ல சொன்னா நீங்க யாருக்கோ உங்களுக்கு பிரச்சனை பண்றாமே அவருக்கு பதில் நோட்டீஸ் கொடுங்கோ. அது 3வது வந்துட்டு வீடு அவன் அந்த இடத்த விட்டு போனா அவன் கூட வருவானான்னு அவனுக்கு இருக்கு. எங்க போனாலும் அவன் கூட இருக்கேன் சொல்லி போக சொல்றவன அப்படின்றேன். இதெல்லாம் காதில் வாங்கிட்டு வந்தேன். வாங்கினு ஒரு அடுத்த நாளே யார் எனக்கு தகராறு பண்ணாரோ அவள் ஃபங்க்ஷனுக்கு போனேன். காத்தால பார்த்தோன்னா ஆளுக்கால அண்ணன் 5 பேர் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சு என்னை கூப்பிட்டு கண்ணா அவனா சத்தம் போட்டா, நீ வக்கீல் ஹைகோர்ட் வக்கீல் தான் பெரியாளா, நீ ஏமாத்திட்ட நான் எல்லாம் கேட்டுட்டேன். இப்போ நான் பேசுறதுல நான் சாயங்காலம் பேசுன்னு போயிட்டேன். சாயங்காலம் நான் என்னென்ன பதில் சொன்னேன்னா எல்லாத்தையும் நான் ரிப்ளை பண்ணேன். வாயால் சொன்னதான், நோட்டீஸ் ரிப்ளை கொடுக்கல. ரொம்ப மீறி போகுதுன்னா நீ கேஸ் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டேன். மொத்தம் சொன்னோன்னா சாயங்காலம் யார் எனக்கு பிரச்சனை பண்ணாலும் அவரே எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை நான் பார்க்கணும் 10 நிமிஷம், நீங்கள் யார் அப்படின்னு. நான் தான் காத்தால சத்தம் போட்டேனே கோவிந்தன் அப்படின்னாரு. நேராக வாத்து போனேன்னா அப்போ வந்து ராஜு ரியல் எஸ்டேட் ராஜு அவரோட பிரதர் தான். எங்கள் அத்திமாரோட சொந்த பிரதரோட ராஜு. எனக்கு தெரியாது. அங்கே போய் உட்காந்தோம். அவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தெல்லாம் சொல்லணும் பிரதர் எல்லாம் கேட்டு எல்லாம் சொன்னேன். எல்லாம் சொன்னோடனே நீ சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா பெரியவாளுக்கு நீ கோயில் கட்டி அங்கே இருக்கிறதெல்லாம் இவள் பார்க்காம வந்து உண்மையாக இருந்தா ஒரு நாள் டைம் தரான். நேரம் நாங்கள் போகிறேன். நான் திருக்கடையூர் போகிறேன். சுவாமியை போய் பார்க்குறேன். நான் சொன்னேன், அவள் அத்தி பேர் அவள் அண்ணா அப்பா அம்மாலாம் நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன், டெடிகேஷனே போட்டு வச்சுருக்கேன். எனக்கு பண்ணிக்கலாம் மாதம் எனக்கு 1,00,000 ரூபா செலவாகுது. நான் சாவி கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னை விட்டுருங்க. எனக்கு இது மாதிரி டார்ச்சர் தாங்க முடியல. ஆத்துக்காரி வந்துட்டு இங்கே சும்மா எல்லாம் திரும்பூரில் போய் பொண்ணு ஒரு 6 மாதம் பைத்தி மாதிரி சுற்றிட்டு இப்போ யாரோ ஒரு தகராறு பண்ணுறேன், சாவி கொடுத்துறேன் அப்படின்னேன். ஒரு நாள் கழிச்சு அவர் போனார் திருக்கடையூருக்கு.
போயிட்டு திருவண்ணாடு போயிட்டு அங்கேயும் ஃபோன் பண்ணார். என்கிட்ட சொன்னேன் எங்கே இருக்கேன் அப்படின்னாரு. சொல்லுங்கண்ணா நான் மயிலாப்பூர் ட்ரிப்பிங்கில் இருக்கேன். என் நிற்கிறதுக்கு நான் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறேன். என் சொந்தக்காரன் ஒருத்த கூட உங்கள்கிட்ட வரமாட்டான், அத்தனை பேரையும் நான் காவந்து பண்ணிக்கிறேன். என்னடா கண்ணை மறைஞ்சுத்துறேன் என் தம்பிக்கு. இந்த மாதிரி பெரியவாளை வந்துட்டு தனியாக வச்சுக்க, பல்லக்கில் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுக்க, அது கண்ணை மறைஞ்சுட்டு அவனை வந்துட்டு நான் ஒன்று பண்ணிட்டு கூப்பிட்டு வச்சு எல்லாரும் கூப்பிட்டு பரஸ்பரமாக செட்டில் பண்ணி யாரும் எனக்கு தொந்தரவு பண்ணாமல் பண்ண வச்சு இது 2 ஆச்சு. 3வது வந்துட்டு பெரியாட்ட வந்து பிப்ரவரி மாதம் அனுஷத்தில் பெரியாட்ட பிரார்த்தனை. நான் வீடு கட்டி கோயில் கட்டி முடிச்சுட்டேன், உங்களுக்கு திறங்க வந்தாச்சு. ஆத்துக்காரிக்கு வந்துட்டு ஒரு இடம் போகணும், மயிலாப்பூருக்கு போகணும். பிரார்த்தனை என்ன பிரார்த்தனைன்னா, நாகேஸ்வர பார்க்கு 6ஆம் நம்பர் வீடு, வடக்கு பார்த்த இடம், 3 கிரவுண்டு, இதுதான் பிரார்த்தனை. ஒரே மாதத்தில் சரி கல்யாண மண்டபத்து பக்கத்தில் ஒரு இடம் வந்தது, காமாட்சி எல்லாம் பேர் இருந்தது. உள்ளூரில் போனால் ஒரு முஸ்லீம் இருந்ததுன்னா சந்தில் இருக்குன்ட்டு அப்போ நீ அவசரப்படாதீங்க, கூட வந்து மேனேஜர் வந்து மெயின் ரோடில் இடம் வந்துருக்குன்னு சொல்லலாம். வந்து பார்த்தானாக்கா 5 கிரவுண்டு, ஏகாம்பரம் நிவாசி இந்த இடத்து பேர், வடக்கு பார்த்த வீடு, 141. அவர் கொடுக்கும்போதே யோஜனை பண்ணார், வக்கீலாக இருக்க பெரிய டிரான்சாக்ஷனு, வக்கீலுக்கு அக்ரிமெண்ட் போட்டோன்னா ப்ராப்பர்ட்டி வருமானத்தின. நான் சொன்னேன் எனக்கு பெரியவா தான் எல்லாம், திருவண்ணாடில் கோயில் கேட்டிருக்காரு, நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டு அவர் சொல்லணும்னா அவர் திருவண்ணாடு போயிருக்கார். அவர் செட்டியார் அவர். அங்கே போய் அவன் 2 பேரும் அங்கேருந்து போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணார், நீ அக்ரிமெண்ட் எதை வேணால் சைன் பண்ணிக்கப்பா, நீ பணமே தராதுப்பா, எப்போ வேணுமோ பண்ணிக்கோ, இந்த மாதிரி பெரியவா பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து எனக்கு எந்த ஆட்சேபம் இல்லை, சொத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பெரியவா எங்களுக்கு கொடுத்து இப்போ நான் இங்கே கட்டி இங்கே உட்காந்து பெரியவா உட்காந்து பரிசம் பண்ணிக்கேன்னா எல்லாம் பெரியவா தான். பெரியவா பெரியவா பெரியவா, வேற உண்மையே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெய்வத்துங்கள், அதாவது நான் இப்போ ட்ரிப்ளிகன்லேருந்து நான் இங்கே இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி மயிலாப்பூர் இடம் பார்க்கும்போது தெய்வத்துங்கள் படிக்க ஆரம்பித்தேன். தெய்வத்துங்கள் படிக்க ஆரம்பித்தோடனே பாடசாலை ஆரம்பித்து ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆச்சு. குழந்தைகள்லாம் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வருது, நம்மளும் சந்தி பண்ண ஆரம்பிக்கணும்ன்ட்டு சர்மா சாஸ்திரின்னு வந்துருக்காரு ரெஸ்பாம்பரில். அவர் வைகுந்த புக்கை பார்த்துட்டு உன்னை பார்க்கணுன்னு வந்தார். எனக்கு எடுத்து கொடுப்போன்னே ஒரு வேளை எடுத்து கொடுத்தாரு, 2 வேளை 3 வேளை அப்படியே பண்ண ஆரம்பிச்சு. அதை கொஞ்ச நாள் ஆச்சு. தெய்வத்துங்கரில் படிக்க ஆரம்பிச்சு. கர்மானுஷ்டான் 40 சம்ஸ்காரம் படிக்கும்போது தெய்வத்துங்கரில் அந்த அவுபாசனை படித்தேன். படித்தோன்னா ஒரு ஜடம் ஒரு தெரியாது, அவுபாசனம்னா என்ன, ப்ளஸ் மைனஸ் எதுவுமே தெரியாது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுவுமே தெரியாது. அது பாடி ஒரு நாள் இவர் என்ன சொன்னார், நான் சொன்னேன் அதுக்கு ரொம்ப இதெல்லாம் இருந்தானா, நான் வந்து டு பி ஃப்ராங்க் ரொம்பலாம் ஆச்சாரம் இந்த சென்ஸ் வெங்காயம் சாப்பிடுவேன். சரி, அதெல்லாம் எனக்கு தெரியும். இவர் என்ன சொன்னா, அதெல்லாம் இல்லடி, 3 வேளை எப்படி நம்ம சந்தி பண்றோமோ அது மாதிரி அப்படி. சரின்னு சரி, அதுக்கு என்ன நீங்க தான் பண்ண போறீங்க, எனக்கு என்ன இருக்குன்னு நான் அப்போ வந்து வாத்தியார் கேட்டார் அப்படின்னு நீங்க தெரியாம சொல்லிட்டேன். இவருக்குமே தெரியாது. அப்புறமா தான் மாட்டிக்க போறோம்னு தெரிஞ்சு வாத்தியார் கேட்டாரு, நீ வந்து ஆத்தேரி கேட்டுட்டியோ அப்படின்னா கேட்டுட்டேன், நன்னா கேட்டுட்டியோ, நான் நன்னா கேட்டுட்டேன்னு எனக்கு சொன்னது இவர் இதுதான். நான் திரிகால சந்தி பண்றேன், அந்த மாதிரி அவபாசனங்கிறது அந்த காலத்துல பண்ணுவானா, காத்தாலையும் சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் அக்னிக்கு வந்து அக்ஷதை போடுறது. நான் சொன்னேன் இதுல என்ன நீங்க பண்ண போற, முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. ஆரம்பிச்சு முதல்ல ஒரு 3 மாசம் கழிச்சு நான் வந்து மீசை எடுக்க போறேன். 2 நாள் அழுதேன், நான் உண்மையை சொல்லிட்டேன். சூப்பர் அப்படின்னு. சரி, அப்புறம் அது பழகி போச்சு. அப்புறம் சிகரெட்டு போறேன். ஐயோ நீங்க சன்னியாசி ஆயிடுவேன், என்னை விட்டுட்டு போயிடுவேன், அதுக்கு ஒரு 2 நாள் அழுக. அப்புறம் அதுவும் ஐ கன்சோல் மைசெல்ஃப். அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா நீ வெங்காயம் எல்லாம் வேண்டாம் அதையும் விட்டுட்ட. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இன்னி வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதையும் இது பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ண ஆலா பசோட நான் இனிமே வெளியே ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன், நான் அங்கதான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன எடுத்து ஒரு ஸ்டைல இப்ப ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னாலும் நார்மலா வாப்பா இன்னைக்கு ஒரு வேளை நமக்கு சமையல் லீவுப்பா, நம்ம வேலை சாப்பிடணுமா அப்படின்னு வந்தா இவர் வெளியே சாப்பிட மாட்டார, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் வெளியே ஐட்டம் சாப்பிடாதனால நானே பட்சணங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு. முன்னாடிலாம் தீனி தங்க எதையோ வாங்கி சாப்பிட்டோம், இப்ப எல்லாம் ஆத்து ஊறுகால இருந்து பட்சணம்ல இருந்து வடாலே அதனால அவபாசனம் அவர் 2 வேளை பண்ண போறாரு. ஓகே சொன்னது அதுல அது வந்து இப்போ இன்னைக்கு வந்து இந்த அளவுல கொண்டு வந்து விட்டுருக்கார். பெரியவா மோர் டேஞ்சரஸ்ங்கிறது இப்பதான் புரியுறது. அது படிச்சு அதுக்குள்ள போனப்புறம் அந்த எழுத்துங்கள் படிக்க ஆரம்பிச்சு பைத்தியம் மாதிரி வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சு. ஆனா ஒரு சேஞ்சிலையும்
ஃபஸ்ட்டு 2 நாள் அழுக. அதை நான் ஒத்துன்றேன். ஐயோ என்னடா திடீர்னு இப்படி என்னன்னா ஒருத்தர் ஐயோ இப்படிலாம் பார்த்து ரொம்ப இதுவா போனா அவர் போயிடுவாருன்னா இவங்க தன்னியாசியா போயிட்டா நம்ம என்ன பண்றது, இந்த பயம்தான். அப்புறம் இவர் வந்து சன்னியாசங்கிறது வேற, இந்த மாதிரி இருந்துட்டே பண்ணலாம். நீங்க அப்புறம் தெய்வத்தின் படிச்சீங்களா? நான் எடுத்துட்டது 3வது சாப்டர் 4வது சாப்டர் ரொம்ப சமஸ்கிருதமா இருந்தது, அதனால நான் மூடி வச்சுட்டேன். இன்னைக்கு நான் என்னால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறேன், லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறது, தோழகாஷ்டம் சொல்றது, பெரியவாளுக்கு புஷ்பம் போடுறது. இந்த சேஞ்சுக்கு அப்புறமா உங்க மனநிலை எப்படி இருக்கு சொல்லுங்க? பின்னாடி இருந்த ஒரு சாதாரண லௌகிகமான ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் வெல் செட்டில்டு ஒரு அட்வொகேட்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிற இருந்ததுக்கும் இப்போ வந்து ரொம்ப லௌகீகத்தை விட்டுட்டு ஒரு மாதிரி வைதீகமாக ரொம்ப இதுமாரி நம்ம ஆச்சாரங்களில் ரொம்ப ஆச்சார பிடிப்பு இருக்கக்கூடிய ஒரு கணவர் அண்ட் ஆல்சோ எ வக்கீல் அவருடைய ஒய்ஃப் அப்படிங்கிறதுக்கு உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? இதில் என்ன சொன்னோம்னா முன்னாடியும் பெரிய வக்கீலோட இதுன்னு எனக்கு எந்த இதுவே இருந்ததில்லை. சரி, இப்போவும் எனக்கு அதே மனநிலையில தான் நான் எப்படி வளர்ந்தேனோ அந்த மைண்ட் செட்டு தான் இப்போ. சரி, இப்போ எனக்கு தோன்றது 2 ஸ்லோகம் சொல்வேன், புஷ்பம் போடுவேன். என்னோட பக்திங்கிறது இப்போ முன்னாடிலாம் பெருமாளே வரும், இப்போல்லாம் பெரியவாளே. அந்த ஒரு வார்த்தை எது எடுத்தாலும் அப்பா பெரியவா காப்பாற்றணும், பெரியவா பண்ணணும், பெரியவா அந்த ஒரு. ஸோ உங்களை அறியாமல் நீங்கள் வந்து அந்த பெரியவா ஸ்மரணையில் அப்படியே ஊற ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த சேஞ்ச் இருக்கு. இன்னும் அந்த தீவிர அனுஷ்டானங்கிறது அதை விடுங்க, பெரியவாலே சொல்லியிருக்கு, அதை பற்றி நம்ம ஏன் கவலை பண்ணோம், அது பெரியவா பார்த்துக்கிட்டோம். அது உங்கள் மனசில் வந்து அப்படியே அந்த பெரியவா ஸ்மரணை வர ஆரம்பிச்சுடுத்தோம் இல்லை? அது இந்த பாடசாலையெல்லாம் பார்த்தா குழந்தை எல்லாம் பார்த்தோன்னா நம்ம வைஃப் எல்லாம் என் குழந்தை இல்லை, இதுக்கு தான் பெரியவா எனக்கு வந்து 2வது குழந்தை கொடுக்கல போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த பாடசாலையில் இருக்கிற குழந்தைலாம் என் குழந்தை. இன்றைக்கும் அவளோட என்ன சொல்கிறா, பாவம் இந்த காலத்தில் குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வேதத்தில் வந்து படிக்கிறதுங்கிறது அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவெல்லாம் தான் தெய்வம். நாங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த குழந்தைகள் டிவி கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது, ஹோட்டல் கிடையாது, அப்பா அம்மா கூட இல்லாமல் 365 நாள் நடத்துல வேற காத்தால 4 மணிக்கு எழுந்துட்டு பச்சை தண்ணி 4:30 மணிக்கு அந்த பச்சை தண்ணியில் குடிக்கிறதெல்லாம். நம்ம இப்போ ஒரு செகை வச்சுட்டு இவ்வளோ யோஜனமான செகை வச்சுட்டு வேஷ்டியை எடுத்துட்டு என்ன அனுஷ்டானமோ அது பண்ணியிருக்குதுன்னா அந்த குழந்தைகளை பார்த்துட்டே இருந்தால் போகிறோம், வேற ஒன்றுமே வேண்டாம். ஏன்னா அந்த குழந்தைகள் அவளுக்குலாம் என்கரேஜ் பண்ணோம். நம்ம அவள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்காளேன்னு சொல்றதுக்கோசம் தான் நான் எல்லாத்தையும் விட்டேன். நான் வந்து தெய்வத்துக்குள்ள ஒரு பக்கம் படிச்சிருந்தாலும் இந்த குழந்தைகளை வந்து நம்ம பார்த்துக்கிறோம்னாக்கா நம்ம வந்துட்டு வி ஷுட் லீட் பை எக்ஸாம்பிளுக்கோசம் தான் மாறிட்டு ப்ராப்பராக தெய்வத்துக்குள்ள படிக்க ஆரம்பிச்சோன்னா அது போயிட்டே இருக்கு. இப்போ அது ஓஷன், அது இன்னும் படித்து முடிச்சான்னு யாரும் சொல்ல முடியாது. புதுசாக இருக்குது, இன்னைக்கு படித்தாலும் புதுசாக இருக்குது, நாளைக்கு படித்தா திருப்பி புதுசாக இருக்குது. அதனால் இப்போ பெரியவா ஸ்மரணை தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லை. 5-6 வருஷம் முன்னாடி பெரியவான்னு சொன்னதில்லை. இப்போ பெரியவா முன்னாடிலாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ சுத்தம் ஆத்துட்டேன். யார் கேட்டாலும் எங்க ஆமே கோவில், நான் எதுக்கு தனியா கோவிலுக்கு போனோன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ கிடைச்ச மாதிரியான ஃபீலிங் இருக்கா, எதையோ இழந்த மாதிரியான ஃபீலிங் இருக்கா? இல்லை ஒரு நிறைவு இருக்கா மனசுல? நிறைவு இருக்கு. ஸோ நான் கேள்வி தான் சரியா கேட்கல. இப்போ மனசுல ஒரு நிறைவு வந்திருக்கு, இப்படியே இருந்தா திருப்தி வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம், பெரிய விஷயம். அப்புறம் உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் பற்றி கூட நீங்கள் சொல்லலாமே, கதிராமங்கலம் ப்ராஜெக்ட் சொல்லுங்க. கதிராமங்கலத்தில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். திருநெல்வேலியில் வந்து பெரியார் 2007 ஜனவரியில் கும்பாபிஷேகம் ஆச்சு. ஆகி ஒரு வருஷத்தில் எல்லாம் மாற்றம் வந்தோடனே 2008 தை மாதம் மாத்தியானம் பண்ணும்போது பெரியா வந்து இதோட முடிஞ்சுட்டு நினச்சிக்கார ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணோம். 108 அக்னிஹோத்திரிக்கு பூமி தானம் பண்ணணும்னு சொன்னாங்க 2008. நான் டெய்லியெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ பேர் இருக்கிறதோ, எவ்வளோ பேர் எழுதிக்கிறதோ, எவ்வளோ பேர் சாமேதம், பாகதேவடா, ஜோதிஷேவடா, உபன்யாசம் கிருஷ்ண எதிரியோட, சுக்ல எதிரியோட எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அப்போ யார்கிட்டையுமே சொல்லலை. இவன் வந்துட்டு ஒன்றா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போகிறான், எங்கேயோ போய் சொருகி போகிறான்ட்டு எல்லாரும் பிரச்சனை பண்ணுவானான்ட்டு யார்கிட்டையுமே சொல்லலை, ஆற்றுக்காட்டி கூட சொல்லலை. 2008 இது மாதிரி மனசில் கொடுத்து திருவண்ணாமலையிலே யாருக்கும் தெரியாமல் இடம் பார்த்துருந்தேன்.
ஒரு இடம் பார்ப்பேன், ஒரு 10 ஏக்கர் பார்ப்போம், 20 ஏக்கர் பார்ப்போம்னு தான் பிளான் பண்ணியிருந்தது. 2008 ஆச்சு, 2009 ஆச்சு, 2010 ஆச்சு, இடம் கிடைக்கல. 2011 லாஸ்ட் இயர் வந்துட்டு அக்டோபர் மாதம் இருக்கும், 2012 இப்போ 2010 அக்டோபர் மாதம் வந்துட்டு சரி ரைட்டு இடம் கிடைக்கல. எனக்கு வந்து சனி தேசம் நடந்துருக்கு, அதனால் கொஞ்சம் அஃபிஷியலாக எனக்கு பிரச்சனைலாம் ஜாஸ்தியாக இருந்தது. திருவெங்காடு அதுவும் வந்துட்டு மாதம் 2 லட்சம் செலவாகிட்டு இருக்கு. சரி இனிமேல் என்னால் பண்ண முடியாது, பெரியவாட்ட சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டு பல்லாவரத்தும் திருவெங்காடும் மட்டும் கடைசி வரைக்கும் நான் பண்ணிக்கிறேன். ஆத்துக்காரிட்டு சொல்லிட்டேன், ஏன்னா இது மாதிரிலாம் சிரமம் வந்தோடனே நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் வாங்கிட்டாங்க. சரி நான் போக மாட்டேன், இனிமேல் வந்துட்டு எதில் போய் மாட்டிக்க மாட்டேன், இதோட நான் பண்ணிப்பேன்னு சொல்லி திட்டேன். அப்போ போன 2010 சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னிச்சுங்க பெரியவா, உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க, என்னால் பண்ண முடியாது, அது பெரிய ப்ராஜெக்ட்டு. இப்போ ப்ராஜெக்ட்டுன்னு கணக்கு பண்ணால் 20 கோடி ரூபா 25 கோடி ரூபா நான் பண்ண முடியாது. இப்போ எனக்கு அது இல்லை, நீங்கள் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க, என்னால் பண்ண முடியாது, நமஸ்காரம் பண்ணிட்டேன். நவம்பர் மாதம் விட்டுட்டேன், ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்றது மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். போன வருஷம் 2011 பிப்ரவரி மாதம் அனுஷம் போது மௌன் ஒரு 3 வருஷமாக அனுஷம் மௌனம் இருக்கேன். ஒரு சின்ன ஸ்லிப்பில் கதிராமங்கலத்தில் 90,000 பேர் வேலைக்கு வந்துருக்கு, ஸ்லிப்பில் வந்தது. என்னடா நம்ம ஒதுங்கி இப்போ தான் 4 மாதம் ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேனோ, ப்ராஜெக்ட் பணமும் கிடையாது, எப்படிடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வந்து கொடுத்தோடனே அதே பாபு குருக்கள், அதே சிவமுருக்கள பையன் பார்த்துட்டு என்னென்னா போகிறோம் அப்படின்னேன். என்னென்னா இப்போ போகிறேன்றா நீங்கள் மௌனம்னா பரவாயில்ல, நான் எழுதி பார்த்துப்பேன், நீங்கள் வாங்கணும், எல்லாம் என்னால் வர முடியாதுன்னாரு. நீங்கள் வரட்டா பரவாயில்ல, அவர் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அந்த இடத்த நம்ம பார்க்கணுன்னே. அனுஷம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு நேராக அங்கே போனோம். நேராக போய் அந்த இடத்த பார்த்து கார் வச்சோடனே ஒரு எக்ஸ்ட்ராடினரி வைப்ரேஷன். எனக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னேன். யார் ஓனரு, எவ்வளோ ரேட்டு, என்ன ஏரியா, எதுவுமே நான் கேட்கல. எனக்கு வந்து நான் பார்த்தது வந்துட்டு ஒரு 20 ஏக்கர் 25 ஏக்கர் தான். முன்னாடி பெரிய சொன்ன ப்ராஜெக்ட் போகிறாங்க, 108 அக்னி ஊற்றுது. 90 ஏக்கர் பார்த்தோன்னே எனக்கு மனசு மாறி, சரி பிராமணாலாம் திருப்பி கிராமத்துக்கு வரட்டும், நம்மளால் முடிஞ்ச காரியம் வந்துட்டு பிராமணாவில் திருப்பி கிராமத்துக்கு போனோம், பட்டணத்துக்கு போகணும், பட்டணத்திற்கு வழக்கெல்லாம் போகிறோன்ட்டு ஒரு அவளுக்கு ஒரு 120 லௌகிகமாக ஒரு பிளாட் போட்டு அவள் வந்துட்டு நித்திய அனுஷ்டானம் பண்ணுறவளாக இருக்கணும், லைக் மைண்டாக இருக்கணும், நம்மளாவளாக இருக்கணும், வெளியாள் கொடுக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மனசில் வந்து இடத்தெல்லாம் பார்த்து எல்லாம் பேசி அவள் எல்லாத்தையும் ஆகணும். ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பரில் இது என்ன பூமி, எந்த இடம், எல்லாம் அவங்க விஓட்ட எல்லாம் கேட்டு எல்லாம் பேசி திருச்சியில் ஊரில் ஓனர் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி சாயங்காலம் அவர் ஃபோன் பண்ணி பேசி திருச்சிக்கு போய் பார்த்து பேசி எல்லாம் ஃபைல் பண்ணி எல்லாம் முடிஞ்சு அட்வான்ஸ் கொடுத்து முடிஞ்சுமா அவரும் ஆதரவு ஊற்றுறோம், நானும் ஆதரவு ஊற்றுறோம். அவள் அன்றைக்கி வந்துட்டு நான் வெளியில் இப்போ சாப்பிட்றதுல என்னோட அவள் தான் டிஃபன் பண்ணி போட்டேன். நமஸ்காரம் பண்ணேன். நமஸ்காரம் பண்ணும்போது சொன்னார், அண்ணா நீங்கள்லாம் குடும்பத்தோடு வந்து பெரியவா கோயில் வந்து தரிசனம் பண்ணணும், எனக்கு பெரியவா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னேன். அப்போ ஒரு வாரம் சொன்னார். அதனால் அதாவது பெரியவா சூட்சமாக என்னெல்லாம் வேலை பண்ணுறான்றதுக்கு அது ஒரு நிதர்சனமான உண்மை. நான் வந்து 2 மாதம் முன்னாடி என் குடும்பத்தோடு அந்த திருவண்ணாமலை பெரியவா கோயிலுக்கு வந்தேன், சுவாமி நமஸ்காரம் பண்ணேன். அன்றைக்கி வந்து பெரியவாளை பார்க்கும்போது 1% கூட நான் சொத்தை விற்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி உனக்கு கொடுத்துட்டேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே கேட்கல. அதாவது பெரியவா கோயில் வரதுக்கு முன்னாடி அந்த சொத்து விற்கிறது மனசில் என்ன இல்லை, பெரியவா அவரை வரைச்சி அவர் மனசை மாற்றி அந்த இடத்த எனக்கு கொடுக்க வச்சு நானும் ஒருத்தர் போகிறேன். மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்து முக்கியமான நபர் நம்மளாக தான் வரும், அவர் பொட்டியோட கேஷ் டே மேலே வைக்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கன்றார். நான் கட்சியத்தோடு போய் நின்றுட்டு இது மாதிரி நான் அது மாதிரி பண்ண போகிறேன், இதெல்லாம் எதாவது நடக்கிற காரியமா, இந்த காலத்தில் நடக்குமா அப்படின்னு அவர் கேட்டார். ஆனால் இது நடக்கும், பொறுமையாக நடக்கும், ஆனால் நான் பண்ண போகிறேன் அப்படின்னேன். அவர் வந்து பென்ஸ் காரில் வந்து பாக்ஸ் வந்துட்டு நான் உடனே பணம் கொடுக்குறேன்னாரு. ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாதம் ஆகி கடைசியில் தரேன்னு சொல்லி நல்லபடியாக முடிஞ்சு ஃபைனல் பண்ணி பெரியவா ஜெயந்திக்கு போன வருஷம் வந்துட்டு குழந்தையெல்லாம் ஒரு 400 குழந்தைகளை வச்சுட்டு பட்டண பிரவேசம் மாதிரி பெரியவாட சப்பரத்தை வச்சு யானை வர வச்சு வாழை வெடிக்கலாம் வச்சு ரெட்டநாயனை வச்சு ஒரு 1 கிலோமீட்டர் ஓடுவோம். அந்த 90 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு பிரதர்ஷனம் வந்து குழந்தைகள்லாம் வச்சு ருத்ரத்தமக்கெல்லாம் சொல்லி அவளுக்கெல்லாம் கைது பண்ணி குழந்தையெல்லாம் கொண்டு விட்டுது சொன்னேன். அப்போ வந்து அந்த பிராமணா வந்து அத்தனை பேரையும் பார்த்த உடனே அவர் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் சந்தையில் இருந்தது. வக்கீல் கொடுப்பானா, லேட் ஆகுமா, நம்ம வேற யார்ட்ட கொடுத்துருவோமா, இதோட நல்ல ப்ரைஸ் கொடுத்து நம்ம பேசினதுக்கப்புறம் இது பார்த்து இருந்தவொடனே பார்த்தோடனே என்னை மன்னிச்சிருவேன்,
இந்த சொத்து உங்களுக்கு தான், உங்களுக்கு எப்போ சௌரியமாக பணத்தை கொடுத்துருமா, எப்போ கர்மம் பண்ணுங்க. நான் இனிமேல் வந்துட்டு இல்லை கொடுக்கலன்னு சொன்னாலும் என்னை 10 பேரும் அடிச்சு கொடுவா. இது வந்துட்டு பெரியவாவோட காரியம்தான். இவ்வளோ 400 குழந்தைகள் செய்ய வச்சுட்டு சாயங்காலம் சந்தி பண்ணிவிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு அந்த கரையில் தண்ணி இதில் மேலே வந்துருக்குன்னா பெரியவா காரியம்லாம் இருக்கும்போது இதில் பெரிய ஒரு சிகரம் வச்ச மாதிரி என்ன ஒன்றா அந்த சொத்தில் ஒரு 17 ஏக்கர் வந்து ராஜா பாடசாலை கும்பகோணத்துக்கு தானம் பண்ணியிருக்கா. வருஷம் அரிசி போயிட்டு இப்போவும் அதை நீ கடைசி வரைக்கும் பண்ணணும்னு என்கிட்ட ஒப்புதல் வாங்கிக்கிறான். அப்போது இது வந்து அந்த 90 ஏக்கரில் வந்துட்டு 17 ஏக்கர் ராஜா பாடசாலை கும்பகோணம் இப்போவும் வருஷம் போயிட்டு இருக்குன்னா வேறு சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் ஏற்கனவே அது பெரிய சூட்சமாக வச்சுருக்கிறதுனால தான் அது நடந்தது. தவிர்த்து இன்றைக்கி நடக்கல. இன்றைக்கி அதை புக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 60-70 பேர் 80 பேர் புக் பண்ணிட்டா. இது வரைக்கும் அத்தனை பேரும் லைக் மைண்டட்னஸ்ஸு. அவளுக்கு வந்துட்டு ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு 5 லட்ச ரூபான்னு பேசி என்ன ஆக்சுவல் காஸ்ட்டோ அது பண்ணி 108-120 பேருக்கு இந்த வருஷத்துல கட்டி பிப்ரவரி மாதம் 12 தேதிக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. 108 அக்னிஹோத்திரிக்கு வந்துட்டு ஒரு 2 கிரவுண்டு லேண்டு 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஃப்ரீயாக வாடகை கொடுத்து அவள் மாதம் 25,000 ரூபா சம்பாதனை கொடுக்குற மாதிரி கொடுத்து கார்பரேஷன் கிரியேட் பண்ணி எல்லாரும் வந்து ஒரு அக்னிஹோத்திரி பக்கத்தே சிரமமாக இருக்குது, நீ எங்கடா அக்னிஹோத்திரி போகிறேன்னு கேட்டாங்க. எனக்கு பெரிய சூட்சமாக ஒரு சொல்லியிருக்கேன். இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் எழுதுனேன். என் குழந்தை எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். கல்யாணம் விட்டுட்டு இப்போ பிரமாதம் முடிஞ்சு கனம் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்து அக்னி எடுத்து கொடுத்தனா முடிஞ்சு போச்சு. 20 வயசில் அக்னி எடுத்து கொடுத்தனா ஒரு 50 வருஷத்து வரைக்கும் கவலை இல்லை. அது மாதிரி பாடசாலை வருஷம் பெரியவாக எடுக்கும்போது ஆல் ஓவர் தமிழ்நாடு பசங்கள்லாம் வரவழைச்சிட்டு இருக்கு. அந்த குழந்தையெல்லாம் வந்தபோது இந்த வாட்டி நான் அனௌன்ஸ் பண்ணேன், யார் யார் கிரமாந்திரம் முடிச்சு கனம் முடிச்சிட்டாங்கன்னா எங்கள் வாத்தியார் கோபாலகிருஷ்ணன் பண்ணிட்டுருக்கான கான்டாக்ட் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து அக்னி எடுத்து கொடுத்துனா அவளுக்கு எல்லாமே இடம் ஃப்ரீயாக கொடுத்துனா. அப்போ எல்லா குழந்தைகளுக்கும் சின்ன வயசுலேயே 20 வயசுலேயே இடமும் எடுத்து கொடுத்து அவெல்லாம் கொடுத்துட்டானா அக்னிஹோத்திரி எடுத்துட்டானா முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் எடுத்து இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. அடுத்த மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளான் பண்ணிட்டு. அதனால் 108 அக்னிஹோத்திரி பொறுத்தவரைக்கும் போக வேண்டாம். நம்மக்கிட்ட பேத குழந்தைகளுக்கு வந்துட்டு அக்னி எடுத்தாலும் முடிஞ்சு போகிறது. அதனால் பெரியவா வந்து இந்த 5 வருஷம் 6 வருஷத்தில் ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்கனாக்கா அதுக்கு வந்து அர்த்தமே அது வந்து வார்த்தை விவரிக்க முடியாது. எங்கே போனாலும் பெரியவா தான், எதை பார்த்தாலும் பெரியவா தான். பெரியவாளை தவிர்த்து வேறு எந்த ஸ்மரணம் தெரியல. பெரியவாவுடைய கடைசி வரைக்கும் இதே ஸ்மரணமாக இருக்கணும். பெரியவாளை நினச்சே பிராணம் போகணும், வேறு ஒன்றுமே இல்லை. பெரியவா பெரியவா பெரியவா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாக்கியம். திருவன்காடு க்ஷேத்திரம் அட்வொகேட் வர்ணித்த ஸ்வேதாரண்ய சுவாமி இங்கே அவரை வரவழைச்சு இந்த இடத்துல பெரியவாளுக்கு கோவில் வரணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா பண்ண லீலைகளை பற்றி அட்வொகேட் சொன்னார். இந்த க்ஷேத்திர புதன் க்ஷேத்திரன்னு சொல்லுவா ஸ்வேதாரண்ய சுவாமி. காசியில் எப்படி மணிகர்ணிகா காட் இருக்கோ, கயாவில் விஷ்ணுபாதம் இருக்கோ, அதே மாதிரி ருத்ரபாதம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இது. இங்கேயும் காவேரி கரையில் மணிகர்ணிகா இருக்குது. ரொம்ப விசேஷமான புதன் ஸ்தலம். பிரம்ம வித்யாம்பாள் சமேத ஸ்வேதாரண்ய சுவாமி. இந்த கோவிலினுடைய மதில் சுவருக்கு பக்கத்திலேயே பெரியவாளுடைய கோவில் இங்கே வந்திருக்கு. இந்த இடத்துல தான் வேத பாடசாலையும் நடக்கிறது. இதுதான் பெரியவா கோவில்.